அன்பான விவசாய பெருமக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா களைக்கொல்லிகளை பற்றி பார்க்க போகிறோம். களைக்கொல்லிகளில் வந்து எத்தனை வகைகள் இருக்கும், அதை எப்படி பயன்படுத்துகிறோம், அது என்ன நன்மை அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற வேளாண் சம்பந்தமான தகவல்களை தரக்கூடிய ஒரு சேனலுங்க. இதில் நிறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க, அவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அனைத்து உபயோக நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க, ஜாயின் பட்டனை அனுப்பி ஆதரவு கொடுங்க. மற்றும் உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் தேவைன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களை தருவோம். இப்போ பார்த்திங்கன்னா களைக்கொல்லியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 வகைகள் இருக்குதுங்க. செலக்டிவ், நான் செலக்டிவ்ம்பாங்க. அதாவது தேர்ந்தெடுத்த களைக்கொல்லி, அதாவது செலக்டிவ் அப்படின்னா தேர்ந்தெடுத்த களைக்கொல்லி, தேர்ந்தெடுத்தது. அது என்னென்ன களைகளை மட்டும் கொல்லும் அப்படின்றது, அதாவது குறிப்பிட்ட களைகளை கொல்லும், பயிருக்கு சேதம் விளைவிக்காது. இது 2 வந்து செலக்டிவ் ஹெர்பிசைடு அப்படிம்பாங்க. இது வந்து பயிரை கொல்லாது, களையை மட்டும் கொல்லும். உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,4-D பார்த்திங்கன்னா அகன்ற இலை களைகளை மட்டும்தான் கொல்லும். ப்ராட் லீஃப் வீடு, ஓகேங்களா, ப்ராட் லீஃப் வீடு கொல்லும். இப்போ வந்து குறுவித்தலை தாவரமான நெல், கம்பு, கேப்பை இதெல்லாம் வந்து ஒரு வித்தலை தாவரம். இதில் உள்ள அகன்ற இலை களைகளை கொல்லக்கூடியது. இப்போ ஒரு வித்தலை தாவரத்தில் உள்ள அகன்ற இலை களைகளை கொல்லக்கூடியது இந்த 2,4-D. இது வந்து செலக்டிவ் ஃபார் ப்ராட் லீஃப் ஃபீடுவாங்க, ஓகேங்களா. இப்போ பூட்டோகுலார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். பூட்டோகுலாரு, பிரிட்டிலாகுலாரு இதெல்லாம் வந்து நெல் வயலில் பயன்படும். நெல்லுக்கு உள்ள செலக்டிவ் ஹெர்பிசைடு, நெல்லுக்கு மட்டும்தான் அடிக்கணும், மற்ற கிராப்புக்கு இது பயன்படுது. இதெல்லாம் வந்து செலக்டிவ் ஹெர்பிசைடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் செலக்டிவ்னா அனைத்து வகையான களைகளையும் கொல்லக்கூடியதுங்க. இது வந்து எந்தெந்த களையெல்லாம் பயிர் மேலே எந்த பச்சையாக எது தெரியுதோ எல்லாத்தையும் கொன்றும். அதாவது களையையும் கொல்லும், பயிரையும் கொல்லும், ஓகேங்களா. இது வந்து நான் செலக்டிவ். இது எங்கே யூஸ் பண்ணுறோம்னா களை பயிர்கள் வந்து இப்போ வந்து நம்ம செடி தேவையில்லை, களையும் தேவையில்லை, அல்லது பயிரே போடலை, அடுத்த ஒரு 30-60 நாளைக்கு வந்து போட போகிறோம், இருக்கிற எல்லாத்தையும் சாகடிக்கணும் அப்படின்றதுக்கு கொள்ளக்கூடியதுங்க. வந்து கிளைஃபோசேட் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்போம். கிளைஃபோசேட்டு, ரவுண்டப், கிளைசில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து நான் செலக்டிவ். எங்கெங்கெல்லாம் பச்சையாக இருக்கோ பச்சையாக இருக்கிறதெல்லாம் கொண்டுருங்க. இன்னொன்று வந்து பேராக்வாட், இதுவுமே நான் செலக்டிவ், ஓகேங்களா. இதில் இதுக்கு என்ன வித்தியாசம்னா கிளைஃபோசேட் வந்து சிஸ்டமிக்காக இருக்கும். சிஸ்டமிக்னா பயிர் ஃபுல்லாக ஊடுருவோம். இப்போ வந்து கோரைகள்லாம் இருந்துச்சு வச்சுங்களேன், கிழங்கு இருந்துச்சுன்னா இது மேலே அடிக்கும்போது பயிர் ஃபுல்லாக போய் கிழங்கு வரைக்கும் போய் கிழங்கையும் கொல்லக்கூடியது, ஓகேங்களா. இது பேராக்வாட்னா எங்கெங்கெல்லாம் படுதோ அங்கே மட்டும் சாகும். இப்போ பயிர் இங்கே இருக்குதுன்னா இந்த இலை பச்சையாக இருக்கிற இடத்த மட்டும் காலியாகும், ஆனால் கிழங்குலாம் சாகாது. திருப்பி வந்து நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா கிழங்குலேருந்து வளர்த்து வந்துடும். இது வந்து கிழங்கு பயிர்கள் இருந்துச்சுன்னா பேராக்வாட் போகக்கூடாதுங்க. கிளைஃபோசேட் எதுக்கு போகணும்னா கிழங்கு வகை, கோரை இது மாதிரி இருந்துச்சுன்னா கோரை கிழங்கு வரைக்கும் சென்று கொல்லக்கூடியது தான் இந்த கிளைஃபோசேட். இதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக சாகும். பேராக்வாட் வந்து உடனடியாக சாகும். காலையில் நீங்கள் மருந்து அடிச்சுட்டு போனீங்கன்னா சாயந்தரம் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருகிருங்க பேராக்வாட்டு. இது வந்து லிக்விட் வடிவத்துலேயும் கிடைக்கிது, கிரானுல் வடிவத்துலேயும் கிடைக்குதுங்க. எக்ஸல் மீரா அப்படின்ற பேரில் கூட நீங்கள் எல்லோரும் நிறைய விவசாயிகள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க பேராக்வாட்டை. ஸோ இது வந்து இதான் நான் செலக்டிவ். எதெல்லாம் களையையும் கொல்லும், பயிரையும் கொல்லுங்க, நான் செலக்டிவ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஆக்ஷனை வச்சு கான்டாக்ட் சிஸ்டமிக்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, கான்டாக்ட்னா எது மேலே படுதோ அதுதான் பேராக்வாட்டு. சிஸ்டமிக்னா ஊடுருவி போய் கிழங்கு எல்லாத்தையும் மண்ணுக்கு கீழே உள்ளதையும் கொல்லக்கூடியது தான் இது. டைம் ஆஃப் அப்ளிகேஷனை வச்சு நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா ப்ரீ எமர்ஜென்சின்னு சொல்லுவாங்க, போஸ்ட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ எமர்ஜென்சினா களை முளைப்பதற்கு முன்பு, ப்ரீ எமர்ஜென்ஸ் ஃபார் வீடு, அதான் நாங்கள் எடுத்துக்கிறோம். களை முளைக்கும் முன்பு தெளிக்கக்கூடியது. அதாவது இப்போ நம்ம விதையை விளைச்சிட்டோம், விதை உள்ளே இருக்குது, களை விதையும் உள்ளே இருக்குது, ஓகேங்களா. இது வந்து நம்ம பயிரோட விதையும் வச்சுக்கோங்க, இது களையோட விதை. இப்போ நம்ம தண்ணி பாய்ச்சும் போது 2 தான் முளைச்சி வரும். நம்ம விதையும் கூட ஃபஸ்ட்டு முளைக்கிறது வந்து களைகள் தான் ரொம்ப முளைக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நிலை மேலே வந்து வந்து மருந்து தெளித்து விட்றோம். பெண்டிமெத்திலின் எடுத்துக்கோங்களேன். பெண்டிமெத்திலின் பொதுவாக வந்து ப்ரீ எமர்ஜென்சி வந்து பெண்டிமெத்திலின் கொடுப்பாங்க. கடலை இதுக்கெல்லாம் 3ஆவது நாளுக்குள்ளே முளைச்சி வர்றது. பெண்டிமெத்திலின்னா 0 to 3 daysன்னு வச்சுக்கோங்க. 3 days, அதாவது விதைச்சி 3 நாளுக்குள்ளே நம்ம வந்து போடணும். அது வந்து நம்ம முளைக்கும் போது
என்னென்னா இது நம்ம அந்த மருந்து வந்து அந்த நிலத்தின் மேலே ஒரு போர்வையாற்றம் படர்ந்துடும், போர்வையாக நிலத்தின் மேலே படர்ந்துருங்க. ஓகேங்களா? இப்போ நிலத்தின் மேலே போர்வையாட்டம் பலர்ந்த பிறகு இப்போ விதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், களை விதை தான் முதல்ல முளைக்கும். இப்போ முளைச்சி வருது. இப்போ முளைச்சி வரும்போது அந்த முளை குருத்து வந்து அந்த மருந்து மேலே பட்டுச்சுன்னா அது அப்படியே கருகி போயிடும். இது ப்ரீ எமர்ஜென்சியில் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து தரையில் வந்து எல்லா இடத்துலையும் படலுங்க. சில இடத்துல படலை அப்படின்னா அந்த இடத்துல கடை முளைச்சி வரும். ஏன் மருந்து கேட்கலை அப்படின்னு சொல்கிறாங்க சிலவங்க சொல்லுவாங்க, நாங்கள் மருந்து கொடுத்தா கேட்கலன்னா என்ன அர்த்தம்னா, ஃபீல்டை வந்து நல்லா தரவாக ப்ளோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, உழுதுருக்க மாட்டாங்க, கட்டியும் மண்ணும் கல்லுமாக இருக்கும். அப்போ இங்கே ஒரு கட்டி இருந்துச்சுன்னா கட்டிக்கு கீழே மருந்து படாது. அப்போ வந்து அந்த இடத்துல இருக்க களையெல்லாம் முளைக்கும். அதனால தான் அங்கங்கே திட்டாக களை முளைச்சிருக்கும். பொதுப்படையாக வந்து மருந்து சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து மிக முக்கியமானது. களைகளுக்கு வந்து 150லிருந்து 200 லிட்டர் வந்து தண்ணீர் வந்து கட்டாயம் படணுங்க. 15 லிட்டர் டேங்க் வந்து 10 டேங்க் வந்து நீங்கள் அடிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த மருந்து அடிக்கிற மாதிரி மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடாதுங்க. இது 1 ஏக்கர் நிலமாக இருந்துச்சுன்னா 1 ஏக்கர் நிலம் ஃபுல்லாக அப்படியே ஒரு படலம் போல் நீங்கள் படணும். அப்போ தான் வந்து அந்த மருந்து வந்து கேட்டு களை முளைச்சி வராமல் இருக்கும். ப்ரீ எமர்ஜென்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் களையில். இன்னொன்று வந்து ஈரம் வந்து கட்டாமல் இருக்கணும். தரையில் வந்து மிதி ஈரம் வாங்க. மிதி ஈரம் இல்லாமல் நீங்கள் என்ன மருந்து அடிச்சிங்கனாலும் அது வேஸ்ட்டு தாங்க. நம்ம மருந்து அடிக்கக்கூடிய கூலி வேஸ்ட்டு, செலவு வேஸ்ட்டு, மருந்து வேஸ்ட்டு. அப்போது நீங்கள் வந்து அது இரிகேட்டட் லேண்டாக இருந்தாலும் சரி, ட்ரை லேண்டாக இருந்தாலும் சரி, களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு முன்பு நிலத்தில் ஈரம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். 1. 2வது வந்து 150 லிட்டர் மினிமம் ஏக்கருக்கு அடிக்கிறது 2வது முக்கியம். 3வது வந்து கொஞ்சம் கூட சொட்ட விடாமல் எல்லா இடத்துலையும் அடிக்கணும். இது 3ம் இருந்தால் தான் களைக்கொல்லி வந்து சிறப்பாக வேலை செய்யுங்க ப்ரீ எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? போஸ்ட் எமர்ஜென்சின்றது பிரச்சனை கிடையாதுங்க. களை முளைத்த பின்பு, இது வந்து களை முளைத்த பின்பு அடிக்கிறது போஸ்ட் எமர்ஜென்சி. இது வந்து களையும் முளைச்சிருதுங்க, வீடும் முளைச்சிருது. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து இது களை இருக்குது, செடி இருக்குதுங்க. இது களை பயிர், இது நம்ம பயிர். இப்போ 2மே இருக்கும். இதுமாரி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம், களையை மட்டும் கொன்றும், பயிர் இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட் அப்படிம்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 2,4-D எடுத்துக்கலாம். 2,4-D வந்து நம்ம சொன்ன மாதிரி அகன்ற இலை களைகளை மட்டும் கொல்லும், மற்ற இலை களைகளை கொள்ளாது. இது வந்து களை முளைத்த பிறகு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய களைக்கொல்லிங்க. நம்ம வந்து பொதுவாக வந்து போஸ்ட் எமர்ஜென்சியில் இப்போ நெல்லுக்கெலாம் எடுத்திக்கிட்டிங்கன்னா நாமினி கோல்டு டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா? நாமினி கோல்டு பிஸ்பைரிபாக் சோடியம். இது பார்த்திங்கன்னா நெல்லை வற்ற விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கொல்லும். அதே மாதிரி வந்து காட்டனில் வந்து தயோஸ்பைரிபாக் சோடியம் அப்படின்னு வந்துருச்சுங்க. கோத்ரேஜ் கம்பெனியில் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா பருத்தியை மட்டும் விட்டுட்டு பருத்தியில் உள்ள மற்ற எல்லா களைகளையும் கொல்லும். இந்த போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைடு வந்து தற்போது வந்து அனைத்து வகையான பயிருக்கும் வரலைங்க. சில பயிருக்கு மட்டும்தான் செலக்டிவாக வந்திருக்குது. ஸோ மற்றதுனா வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா வந்து புல்வகை களைகளுக்கு வந்து அகன்ற இலை களைக்கொல்லிகள் அடிக்கணும், அகன்ற இலை களைகளுக்கு வந்து புல்வகை களைக்கொல்லிகள் அடிக்கணும். அந்த மாதிரி அடித்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் நீங்கள் தேவை அப்படின்னா வந்து எந்த களைக்கொல்லி தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் சொல்லுவோம். ஏன்னா ஏகப்பட்ட களைக்கொல்லி இருக்குங்க. ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட முடியாது. இது ஒரு ஜென்ரல் வந்து உங்களுக்கு க்ரைட்டீரியா. களைக்கொல்லி அடிக்கணும்னா களைக்கொல்லியில் என்னென்ன டைப் இருக்குது, களைக்கொல்லி அடிக்கும்போது நம்ம நிலத்தை எப்படி வச்சுக்கிறணும், எவ்வளோ களைக்கொல்லி அடிக்கணும், டேங்க் கலக்கும்போது ரொம்ப முக்கியங்க. இப்போ 10 லிட்டர் நீங்கள் டேங்க் கலக்குறீங்கன்னா 10 சொம்பு தண்ணியில் ஊற்றிக்கணும். இப்போ ஏக்கருக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 10 டேங்க் அடிக்கணுங்க. 10 டேங்க் அடிக்கணும்னா 10 சொம்பு தண்ணியில் கலக்கிட்டு 1 சொம்பு எடுத்து ஸ்ப்ரேயரில் ஊற்றணும். ஸ்ப்ரேயரில் ஊற்றும் போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அரை டேங்க் வந்து தண்ணி நிரப்பிக்கிறணும். அதுக்கப்புறம் மருந்தை ஊற்றணும். அதுக்கப்புறம் தண்ணி நிரப்பி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி மிக்ஸ் பண்ணாமல் ஸ்ப்ரே பண்ணினா கீழே மட்டும் தண்ணி இருக்குங்க, மேலே மருந்து இருக்கும். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லேண்டில் வந்து ஃபஸ்ட்டு விழுகிறது வெறும் தண்ணி மட்டும் விழுந்துகிட்டே போகும். அடுத்த லேண்டில் வந்து மருந்து அடிக்கும். அப்போ வந்து இங்கே டோஸ் ஹை டோஸ் ஆகிரும். இங்கே உள்ள பயிரெலாம் கழுகி போயிடும். இந்த இடத்துல வந்து மருந்தே படாது, கேட்காது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து மருந்து அடிக்கும்போது கலவை வந்து கரெக்டாக இருக்கிறது ஒன்று, மருந்து வந்து எல்லா இடத்துலையும் படணும், அது ரொம்ப முக்கியங்க. இன்னொன்று வந்து டேங்க் மிக்சிங் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கணும், ரொம்ப முக்கியம். 3வது வந்து நான் சொன்ன மாதிரி ஈரம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும்
எல்லா இடத்திலும் படணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து இது வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறது வந்து எல்லா வகையான களைக்கொல்லிக்கும் பொருந்தக்கூடியது. அதனால் அன்பான விவசாய பெருமக்களே, நீங்கள் வந்து இந்த களைக்கொல்லியில் வந்து அடிக்கும்போது இந்த முக்கியமான நடைமுறையை கடைபிடிச்சிட்டு நீங்கள் அடையணும். இன்னொன்று வந்து பாதுகாப்பு உடை போட்டுக்கிறணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்த் இஷ்யூக்கு. அதுக்கடுத்து காற்று வீசிச்சுன்னா காற்று அதிகமாக இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து தெளிக்கிறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரிஃப்ட் ஆகி பறந்து போயிடும். நீங்கள் இங்கே களைக்கொல்லி அடிச்சுட்டு இருப்பீங்க, மருந்து போய் இங்கே விழுகும். அப்போ இந்த இடத்துக்கு திருப்பி காற்று நின்னும் போது திருப்பி போய் அடிப்பீங்க, அப்போ செகண்ட் டோஸ் ஆயிரும். ஸோ காற்று ஒரே சீராக படாது இல்லையா? அதனால் வந்து அதிகமாக காற்று இருக்குது அப்படின்னா வந்து நம்ம களைக்கொல்லி அடிக்கிறத வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கையாண்டு வந்து நம்ம களைக்கொல்லிகளை வந்து சிறப்பாக பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்கலாம். மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுன்னா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்பாங்க. அன்பான விவசாய பெருமக்களே, அந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாயின் பட்டன் அமுக்கி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.